ஹலோ, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தப்போவாணி, இந்தியாவின் முதியோர்களுக்கான முதல் இணைய வானொலி. கோவை முதியோர் இல்லம் தப்போவனிலிருந்து உங்களுக்காக புத்துணர்ச்சியூட்டும் சிறிய கதை கேட்டு மகிழுங்கள். வாழ்க்கையில் நாம் எப்போதும் பிறர் சொல்வதை கேட்டு நடப்பதோ அல்லது நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்துக்கும் மற்றவரிடம் விளக்கம் சொல்லி கொண்டிருப்பதோ வாழ்வில் முன்னேற முடியாது என்பதை ஒரு குட்டி கதை மூலம் தெரிந்து கொள்ளலாம். ஒரு ஊரில் ஒரு வியாபாரி மிகவும் நன்றாக வியாபாரம் செய்து மனைவி மக்களை காப்பாற்றி வந்தான். அவருக்கு ஒரு பெரிய கடை இருந்தது. அதை அவனும் அவர் மகன் ரவியும் பார்த்து கொண்டிருந்தார். சிறு வயதிலேயே ரவி தந்தையின் பக்கத்திலே இருந்ததால் வியாபாரத்தின் நுணுக்கங்களை நன்றாக கற்று வைத்திருந்தான். அதனால் அவன் தனியாக வியாபாரம் செய்ய ஆசைப்பட்டான். தந்தையிடம் தான் பெரியவனாகிவிட்டதால் தனக்கு ஒரு சிறு கடையை வைத்துக் கொள்ளும்படி அனுமதி கேட்டான். தந்தையோ, நீ கேட்டது புரிகிறது, உனக்கு வியாபார தந்திரம் தான் தெரியும் என்று எனக்கும் தெரியும். ஆனாலும் உன்னை ஒரு திறமைசாலியாக பார்க்க ஆசைப்படுகிறேன். இதற்காக உனக்கு 7 நாட்கள் 7 சோதனை வைக்க தீர்மானம் பண்ணிவிட்டேன். உனக்கு ஒவ்வொரு நாள் சோதனையிலும் ஜெயித்தால் 1 லட்சம் உடனே தந்து விடுவேன். அதே போல 7 நாட்கள் சோதனையில் வெற்றி பெற்றால் 7 லட்சம் கிடைக்கும். நீ ஒரு பெரிய கடையை வாங்கி வியாபாரம் பண்ணலாம் என்றான். இதை கேட்டு ரவி மிகவும் சந்தோஷப்பட்டான். மறுநாள் அதிகாலையிலே எழுந்து தனது வேலைகளை முடித்துக்கொண்டு தந்தையிடம் சென்றான். அவன் தந்தையும் அவனை உற்சாகத்தோடு வரவேற்று முதல் நாள் சோதனை பற்றி சொன்னான். சோதனை மிகவும் சுலபமாக இருந்தது. பக்கத்தில் 2 மைல் தூரத்தில் ஒரு குளம் வரும். அதில் தாமரை மலர்கள் இருக்கும். அதில் 4 தாமரை மலரை மட்டும் எடுத்து நான் கொடுக்கும் இந்த பெரிய கூடையில் போட்டு கொண்டு வா. உனக்கென்று நேரம் 3 மணி, அதற்குள் வந்து சேர வேண்டும் என்றான். பையனுக்கோ இந்த சுலபமான வேலை பிடித்தாலும் பெரிய கூடையில் 4 தாமரை மலர்கள் கொண்டு போனால் சரியாகப்படவில்லை. இருந்தாலும் போட்டிக்காக தயாரான். சிறிது நேரத்தில் பெரிய கூடையை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். 2 மைல் நடப்பது சிரமமாக தான் இருந்தது. இருந்தாலும் போட்டியை நினைத்து கொண்டே குளத்தை வந்தடைந்தான். குளத்தில் அழகான தாமரை மலர்கள் நிறைந்து அதுவே கண்ணுக்கு இனியதாக இருந்தது. பிறகு அதிலிருந்து 4 பெரிய தாமரை மலர்களை எடுத்து கூடையில் போட்டான். சிறிது நேரம் கழித்து திரும்பும்போது வழியில் தந்தையின் நண்பர் ஒருவரை பார்த்தான். அவனிடம் அவர் எப்போதும் போல குசாலம் விசாரித்துவிட்டு கூடையில் என்ன என்று கேட்டார். அதற்கு அவன் 4 தாமரை மலர்கள் இருப்பதாக சொன்னான். அதை கேட்டு அவர், 4 தாமரை மலர்களுக்கு இவ்வளவு பெரிய கூடை ஏன் என்று கேட்டார். அதற்கு அவன், எனக்கும் தெரியும், ஆனால் அப்பா வைத்த சோதனை அந்த மாதிரி என்று தந்தை வைத்த சோதனை பற்றி விவரமாக சொன்னான். இதை கேட்டவுடன், இது என்ன விசித்திரமான சோதனை, இதனால் பெரிதாக என்ன தெரிவித்துக் கொள்ளப் போகிறாய்? உனக்கும் வேலை இல்லை, உன் தந்தைக்கும் வேலை இல்லை என்று ஏளனமாக சொல்லிவிட்டு போனார். ரவிக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. பிறகு கொஞ்ச தூரம் நடந்து சென்றான். ஒரு நண்பரை பார்த்தான். அவரும் அதே கேள்வியை கேட்டார். அவனும் அவன் அதே பதில் சொல்லாமல்
வேறு பதிலை சொல்ல விரும்பினான். இன்றைய எங்கள் வீட்டில் கொஞ்சம் பூஜை, அதற்காக பூ வாங்கி குடையை நிரப்பி செல்வேன் என்றான். அதற்கு அவர் பதில் ஒன்றும் சொல்லாமல் சென்று விட்டார். இன்னும் கொஞ்ச தூரம் சென்றவுடன் மற்றொரு நண்பரை பார்த்தான். அவர் அவனிடம், பெரிய கொடியில் எதற்காக 4 தாமரை மலர்கள் போட்டு மட்டும் எடுத்துக்கொண்டிருக்கிறார் என்றார். பூஜைக்காக சாமந்தி மலர்கள் வாங்கி போவதாக சொன்னான். அவன் உடனே, நீ கடையில் ஏன் வாங்குகிறாய்? என் தோட்டத்துக்கு வா, அங்கிருந்து உனக்கு சாமந்தி பூக்களை விலைக்கு தருகிறேன் என்றார். வேறு வழியின்றி அவர் சொன்ன விலையை கொடுத்து நிறைய சாமந்தி பூக்களை நிரப்பி கூடையை எடுத்து சென்றான். அவன் கடைக்கு சென்றதும் அவன் தந்தை, ஏன் இவ்வளவு நேரம்? இப்போது சந்திய காலம் ஆகிவிட்டது, எங்கே சென்றாய் என்று கேட்டதற்கு கூடையில் சாமந்தி பூக்களை தாமரை மலர்களையும் காண்பித்தான். தந்தையோ கோபம் கொண்டு, உன்னை யார் தேவையில்லாத சாமந்தி பூக்களை வாங்கி கொண்டு வர சொன்னது? அதுவும் நேரம் கடந்து வந்திருக்கிறார். உடனே ரவி நண்பர்களை சந்தித்தது பற்றி விவரமாக தந்தையிடம் சொன்னார். அதற்கு தந்தை, சொந்த மூளையாக யோசிக்காமல் அவர்கள் சொல்வதை கேட்டு அதன்படி நடந்திருக்கிறாய். முதல் சோதனையில் உன்னுடைய 1 லட்சம் போச்சு. இனி நாளை 2வது சோதனையில் பார்க்கலாம் என்று சொன்னார். இதிலிருந்து நமக்கு தெரிவது என்ன? ஊரார் என்ன சொல்வார்களோ, எப்படி எடுத்துக்கொள்வார்களோ என்று பயந்து கொண்டு நாம் அவர்களுக்கு வியாக்கியானம் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. இதை நன்றாக புரிந்து கொண்டால் நம் வாழ்க்கை ஜொலிக்கும். நேயர்களே, 2வது சோதனைக்காக காத்திருங்கள். இதுவரை உங்களுக்காக தப்போவானிலிருந்து குட்டி கதை சொல்வது ரமா சம்பத்குமார். நன்றி, வணக்கம்.